ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் தான்ப்பா பார்க்க போறீங்க. பையன் வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து படுத்துட்டு இருக்கான். இப்பதான் எழுந்திருக்கான். எழுந்தோடனே ஜூஸ் கேட்டிருக்கானா, அவன் ஜூஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த சாத்துக்குடி உரிச்சிட்டு இருக்கேன். அப்படியே ஈவினிங் நம்ம பிரிஸ்கா வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும், ஒரு டீயோ காஃபியோ குடிச்சாதான் ஆகும். அதுக்கு தான் இந்த சைட் நான் பாலும் வச்சிருக்கேன். பால் ரெடியானோடனே என் பொண்ணு இஞ்சி டீ கேட்பா, அவளுக்கு இஞ்சி டீயும் எனக்கு காஃபியும் போட்டுப்போம். இப்போ இதுதான் ஜூஸ் போட போறேன். நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஈவினிங் காஃபி குடிச்சாச்சா? இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுப்பா. என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வேலையை நான் அது எனக்கு வாங்கிட்டு வந்தது. சுஷ்மிக்கு பாவம் வாய்ஸே வரலப்பா, அவளுக்கு ரொம்ப உடம்பே முடியல. சரி, அவளுக்கு வாங்கிட்டு வந்தா என்ன இருக்கு, நம்ம பேஷண்ட்டை பாத்துக்கிற நம்மளும் ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? அதனால நானும் கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கிறதா, பையனுக்கும் போட்டு கொடுக்கறதா. ஒன்றும் இல்லை, இந்த ஜூஸரை காணும் தேடிட்டு இருந்தேன். இது மேல இருக்குமான்னு பாத்துடலாம். அப்பா ஒரு கவர் ஃபுல்லா வாங்கிட்டு வந்தாங்க. ஆமா, பின்ன உடம்பு சரியில்லை, பழம் அந்த ஜூஸ் தான் குடிக்கணும்ட்டாங்க. இது எட்டாவது நாள் இப்படிதான் வச்சு திறக்க போறேன். இது அது எங்க தூக்கி போட்டேன்னு தெரியல. ஏதாவது பூராங்க வந்து விழ போகுது. பூரா எல்லா இடமா இங்கே அடிக்க வச்சு பிளாஸ்டிக்லாம். அது நீ யூஸும் பண்ண போல, எதுக்குமே இப்படி அநியாயம் பண்ற? வேணும்னா எடுக்கலாம். அது நல்ல டப்பா, சூப்பரா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு. மாவுலாம் போட்டு இல்ல விடு, நீ கையில தான் போட்டாகணும். அந்த பச்சை கலர்ல அந்த இது மாதிரி அங்க மேல கூட தெரியலையா? இல்ல அப்படியே போடு. இந்த பாக்கெட்லாம் நம்ம இது வாங்கினதில்ல, அதனால அழகா அடிக்க வச்சிருக்கேன். இடம் காலியா தான் இருக்கு இந்த இடம். அதனால உன்னால என்னென்ன பண்ண முடியுமோ பண்றேன். ஆமா, பண்ணி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா எல்லாருக்கும் உதவும். அது டப்பா கேட்பாங்க. உங்கள்கிட்ட வந்து டப்பா கேட்க இப்போ ஃபங்க்ஷனே வைக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா எதனா எடுத்துட்டு போறோம்னா அந்த டப்பாலாம் வேணும். இந்த பேசிட்டே இருக்கல, பாலம் பொங்கிடுச்சு. சரி, இந்த ஜார்ல தான் போட போறேன் இன்னைக்கு. இதை உரிச்சு ஒரு பல்ஸ் மோட்ல எடுத்துக்கலாம். 2 தடவை சுத்தி எடுத்தனா ஜூஸ் வந்துடும். அப்புறம் ஃபில்டர் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். இதை நான் ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். இந்த பையன் எங்க போச்சுன்னு தெரியல. ஜூஸை கேட்டுட்டு இந்த ஜூஸ் போட்ட உடனே குடிக்கணும். நம்ம ஜார்ல போட்டு அரைக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் கசப்பு வந்துடும். சரி, ஊற்றி இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அவனுக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கம் டீ போட்டுட்டேன், இஞ்சியும் நுணுக்கி போட்டுட்டேன், தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி டீக்கு வெயிட்டிங் இல்லை, ரெடியாகவே ஆயிடுச்சு. இப்போ இது ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். நாட்டு சக்கரை போட்டு அதை வடிகட்டி தரணும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன் அவனுக்கு. டீ நல்லா கொதிச்சிச்சு. 2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். தித்திப்பு கம்மியாக தான் ஒன்று சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்வீட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மைல்டாக நல்லா இருக்கும். அந்த நாட்டு சக்கரை அழகாக குடிச்சிடும். அவ்வளோதான். இஞ்சும் கம்மியாக தான் போட்டிருக்கேன்னா, ஏன்னா இப்போ வந்து அவள் மாத்திரை போகிறதுனால ரொம்பவே காரம் இதெல்லாம் கம்மியாக சாப்பிட சொல்லியிருக்கான்ப்பா. மைல்டான காரம் தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைஃபாய்டு ஃபீவர் வந்தாலே ஆமா, அது மட்டும் இல்லாமல் சுஷ்மிக்கு வந்து நான்வெஜ் எதுவுமே இப்போ கொடுக்கக்கூடாதுங்க இருக்காங்க டேப்லெட் போகிறதுனால. அதனால அந்த மார்க் மட்டும் தனியாகவே நான் வெஜிடேரியன் வந்து காரம் இல்லாமல் கம்மியாக செஞ்சு தரேன். கஞ்சி இட்லி இதுதான் சாப்பிட்ணும். ஆனால் பிடிக்கல, என்ன பண்ணுறது, எனக்கும் உடம்பு சரியில்லை, யாருக்குமே அது பிடிக்காது தான். ஏன்னா அந்த நேரத்தில் தான் வாய்க்கு நல்லா இதுவாக கேட்பாங்க, நல்லா புளிப்பு காரம் அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் இந்த ஃபீவருக்கு கொடுக்கக்கூடாதான். அதனால கொஞ்சம் பத்திரமா தான் பார்த்துன்னு இருக்கோம். நாங்களும் அதனால கம்மியாக தான் சாப்பிடணும். ஏன்னா அவளை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா அவளுக்கு கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? அதனால நாங்களும் சுஷ்மிக்காக நாங்களும் மைல்டான காரம் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் அதிகம் எடுக்கல வீட்டில். அதனாலதான் தாலிக்கு அது சட்னியை கொடுத்துட்டு. ஆமா, சுஷ்மிக்காக அவர் என்ன கிடையாது, சட்னி கொடுனா நான் ஒரே ஒரு சின்னோடு மிளகா தான் போட்டு அவளுக்கு சட்னி ஆச்சு. அந்த சட்னி தான் வேணுமான்னு கேட்டேன். அவர் அதுதான் வேணும் அப்படின்னா பாருங்க. கொடுத்தேன். இது என்ன உங்க அம்மா என்ன சட்னியா என்ன கொடுத்தாங்க அப்படின்னு. அது சுஷ்மிக்கு அரைச்ச சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். காரம் இல்லாம நல்லா தான் இருக்கு. அது குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் பருப்பு சாதம் சாப்பிட்டியா சுஷ்மி? அது எப்படி இருக்கு சொல்லு. பருப்பு சாதம் நெய் போட்டு கொடுப்போங்கல்ல, அது கொடுத்தோம். இப்ப டீயை வடிகட்டிட்டு வா, உட்காந்து குடிச்சிட்டே பேசலாம். சூடு ஆத்துக்கு போனேன், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன். வாழை காட்டுறேன், தலையை காட்டுறேன், அதுக்கப்புறம் ஆளையே காணோம்னேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லு, உனக்கு டிஃபன் என்ன வேணும்னு. அதுக்கு தான் அது போட்ட உடனே குடிச்சிடணும். அது ஸ்வீட் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சோட்டு பார்த்தீங்களா எங்கே படுத்துருக்கான்னு? சோட்டு 4 நாள் உனக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே போகிறாங்க. சோட்டு வேற இடமே இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணா தூக்கமா? எனக்கு கொஞ்சம் சூடாகவே எடுத்து வச்சுட்டேன்ப்பா. நான் சூடாக குடிப்பேன்ட்டு அவளுக்கு ஆற்றி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். எப்படி இருக்கு டீ? எப்படி இருக்கு? மைல்டாக போட்டிருக்கேன். இது வாங்கிட்டு வந்து எவ்வளோ நாள் ஆகும் தெரியும்ல? ஒரே சோம்பேறியா இருக்கும் பாரு, எப்படி இருக்கும் பாரு. ஆமாங்க, இது சாமி கிட்ட நம்ம கேட்கணும். கடவுளே எல்லாருக்கும் ஒண்ணா ஒரு பிரச்சனை கொடுப்பான்னு கேட்கணும். அவர் ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் ஒரே டைம்லயே பிரச்சனை கொடுத்தா நம்ம என்னதான் பண்ண முடியும்? எதையும் பேஸ் பண்ண முடியல.
எல்லாரும் வீட்டில் படுத்துக்கிறதுனால தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு ஒன்று வந்துட்டே இருக்குது பிரச்சனை. அதனால எல்லா விஷயமே லேட் ஆகிடுச்சுப்பா நம்ம வீட்டில். அதுவும் நான் மட்டும்தான், அவருக்கும் உடம்பு முடியல. ஷாமுக்கும் திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி ஆஃபீஸ் போயிருந்தான் பையனும், அவனுக்கு திடீர்னு அலர்ஜி மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் அவனை டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனது. இந்த மாதிரி சுஷ்மிக்கு உடம்பு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு. நான் ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டு தானா? அந்த கவரில் கொடுத்துருக்காங்களா? அப்பா விநாயகர் பெருமாள். அது சின்ன புஷ், மேலே இருக்க புஷ். இது வந்து ஹேண்டில் ஒன் பை ஒன்னாக அப்படி செட் பண்ணுறது. இது ஒரு பிரச்சனையை மட்டும் கொடுப்பா. அதுக்கப்புறம் இது ஒரு பிரச்சனை முடிஞ்ச பிறகு இன்னொரு பிரச்சனை கொடுத்தா அது ஒரு நல்லா இருக்குமா? அது ஸ்ட்ராங்கா? இதே தப்பு பண்ணிட்டோம் போல இதை பண்ணும்போதே நான் கண்டுபிடிச்சேன். இல்லை கரெக்டாக அதுக்குள்ளே கிடையாது. அவ்வளோதான், இதை போட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக இது நிம்மதியாக தூக்குறாரு அவர் பாரு. அது செலவுடி அவர் இன்னும் பார்க்கல. இது அவர் நல்லா அமக்கெல்லாம் பண்ணிட்டு தான் தூங்குறாரு. என்ன தெரியாம பார்த்துட்டேன். உள்ள கட்சி கையை கட்சி காதை கட்சி. அது அது உடம்பு முடியாதப்ப நம்மளுக்கு எப்படி சோகமா இருந்தது. அதுவும் சோகமா ஆயிடுச்சு. நம்ம யாருமே சரியா குழந்தைய கவனிக்கவே முடியல. வேற நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுனால அவர் ரொம்பவே டல்லா இருந்தாங்க அந்த அம்மா. குட்டிமா இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ண முடியுது. இது அந்த பக்கம் நீ வச்சது என்னுடைய ஸ்ட்ரென்த்ல வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறது. அப்பதான் டைட் பண்ணல புஷ். என்ன இப்போ இந்த கவுத்து போட்டு பண்ணிருந்தோம். இப்போ நீ லாஸ்ட்ல கேட்ட பத்தியா எதுக்குன்னு? இந்த லாஸ்ட்ல வைக்கிறது, நிக்க வைக்கிறது. ஆமா, கீழே வந்து ஹேண்டில் அது அந்த புஷ் எதுவுமே பண்ணல. வீட்டு வாசல் அந்த மாட்டுறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நான் மட்டுமே அதான் சில விஷயங்கள் போயிட்டு வந்தேன். அது விநாயகருக்காக நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை கூட சுஷ்மியால் சரியாக இதுவே பண்ண முடியல. சரி என்ன பண்ணுறது, இந்த தடவை அப்படி ஆயிடுச்சு. போன தடவை விநாயகர் சதுர்த்தியை சுஷ்மி சூப்பராக கொண்டாடினா, விநாயகர்லாம் அது நீ தான் அலங்காரம் பண்ணல, நல்லா இருந்தது அந்த அலங்காரம் எல்லாம். நீ வச்சுட்டியா? இல்லடி, திருப்பி தான் பண்ணுறேன். அது வந்து எதுனா எக்ஸஸ் இருக்கும் தெரியுமா? அந்த எக்ஸஸ் அவ்வளோ அழுதுக்கா நானே எவ்வளோ ஸ்ட்ராங்காக அழுத்திருக்கேன்னு எனக்கே ஒரு பெருமை வந்துச்சு. அதுவே வச்சுட்டியா இருக்கிறேன். இது பேர் இது போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? என்ன காட்டு எடுத்தாலே வந்து அவ்வளோதான். அதை டைட் பண்ணி வெயிட் வச்சா ஃபிக்ஸடாக அது ஒட்டிக்கும். அது நல்லா டைட் ஆகிடும். இன்னும் டைட் பண்ணணும். எப்படி வெயிட் நம்மளும் தெரியல. எதெல்லாம் வருது அப்படியே நல்ல உள்ள தன் அப்பா வந்தெல்லாம் பண்ணும்போது இருக்கும். கஷ்டப்பட்டு செட் பண்ணோன்னே இது ஒரு 10 நிமிஷமா போராடி செட் பண்ணோம். பார்த்தா இவர் வந்து உட்காந்து இருக்காரு. நீங்க அமைதியா தானே படுத்துட்டு இருந்தேன். செட் பண்ற வரைக்கும் அமைதியா இருந்திருக்காரு. இப்போ வந்தோடனே பண்ணுது பத்தியா? என்ன இது இன்னும் இங்க ஐடி படுக்க வச்சிடலாம் மேல. என்ன உங்க ரேக் தான். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வீட்டில் வந்து காய்கறி வைக்கிறதுக்கு கீழே அந்த ட்ரே இருக்குப்பா. ஃப்ரிட்ஜ்லேயே ட்ரே இருக்குது. நான் என்னத்துக்கு வாங்கினோம்னா அந்த நம்ம சின்ன சின்ன கிண்ணம் இதெல்லாம் எடுத்து அப்பப்போ கபோர்டில் வைக்கிட்டு எடுக்க முடியல. சின்ன கிண்ணம், டம்ளர், அந்த ஸ்பூன் இதெல்லாம் வைக்கலாம் தான் நான் வாங்கினது ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோட்டுக்கு தான் யூஸ் ஆகும் போல இருக்குது. சோட்டு ஷாம் கிளம்பிட்டான். அவனுக்கு இப்போ சாப்பாடுக்கு போட்டு கொடுத்துருலாம். அதான் குழம்புலாம் சூடு பண்ணியிருக்கேன். ஏன்னா மதியம் செஞ்சது இல்லையா, கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சூடு பண்ணிட்டேன். அதை போட்டு கொடுத்துட்டு அவனுக்கு இப்போ நைட்டுக்கு வந்து கொடுக்குறதுக்கு தோசை தான் கேட்டிருக்கான். அதை செஞ்சு கொடுத்துடலான்னு. குழம்பு நல்லா சூடாகிடுச்சு. மதியம் பண்ண காரக்குழம்பு தான். மதியம் பண்ண காரக்குழம்பு தான். இது மைதான காரமாக இருக்கும். அவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கிறதுதான் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுருக்கேன். குழம்பு ஊற்றி வச்சு இப்போது மதியம் பண்ண பொரியலும் இருக்குது. அவன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. அதனால் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் தான். செட் ஆகிறதுக்கு கரெக்டாக அவனுக்கு நாளைக்கெலாம் செட் ஆகிடும். இல்லை ஃபஸ்ட் டே ஷிஃப்ட்டு மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட் டே ஷிஃப்ட்டு மாற்றிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் ஒரு நாள் டே ஷிஃப்ட் போயிட்டு இருந்தான். இப்போ தான் நைட் ஷிஃப்ட் மாற்றிருக்காங்க இல்லையா நேற்று. அதனால் கொஞ்சம் எழுந்துக்கிறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் இப்போ அவனுக்கு கொடுத்துடலாம். போட்டேன். இது டின்னருக்கு தோசையாமா? ஆமாம் டின்னருக்கு. அவனுக்கு இட்லி தான் செஞ்சு தரலான்னு பார்த்தேன். சரி அவனை வந்து முட்டை தோசை கேட்டுட்டான். இட்லி வேணான்ட்டான். அவனுக்கு காரக்குழம்பு முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான். சரி பிடிச்சதே செஞ்சு கொடுத்துடலாம்ல. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக.
அது நம்ம ஸ்நாக்ஸா பாக்ஸில்? ஆமாம், நைட்டு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு. ஏன்னா போனவொடனே ஒரு 9 o'clock இந்த டிஃபனை முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த காலையில் வரைக்கும் அவனுக்கு ஏதாவது வேணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தாச்சா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அவன் எனர்ஜி இருக்கும் அவனுக்கு வேலை செய்யறதுக்கு. அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன் நான். அவனுக்கு முட்டை தோசை 2 எடுத்து வச்சுட்டப்பா. சூடாக இருக்குது, எடுத்து ஹாட் பேக்கில் வச்சுட்டு அவன் சாப்பிட்ற வரைக்குமே இது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால சாஃப்டாகவும் இருக்கும் தோசை, நல்லாயிருக்கும். எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம வச்ச காரக்குழம்பு தான். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு. எடுத்து ஊற்றி என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான்ப்பா போகும். பையனை கிளப்பியாச்சு, ஆஃபீஸ் கிளம்பிட்டான், அவன் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நைட்டுக்கு எங்களுக்கு அதே தோசையும் காரக்குழம்பும் இருக்குது. அதோட நைட் டின்னரும் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ உடம்பு சரியில்லாதனால எல்லாருக்குமே நாங்கள் லைட்டான டிஃபன் லைட்டாக தான் எடுத்துக்கிறோம், அதனால் ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிச்சு. இதோட இப்போ டிவி பார்த்துட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நீங்களாம் உங்கள் ஈவென்ட் ரொட்டீன் எப்படி போகும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஓகே, அப்படியே அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.